திடீர் திருப்பம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வரவு யாருக்கு அப்படின்னா கடகராசிக்கு. வணக்கம் கடகராசி. பிப்ரவரி மாதம் 2026 எங்களுக்கு எப்படி இருக்குது? முதல்ல கேரியர், நம்மளோட வேலை எப்படி இருக்குன்னா, நிறைய பேருக்கு இன்னும் அந்த வேலையில் வலு இருக்குது. அது கொஞ்சம் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது. பாலிடிக்ஸ் கொஞ்சம் நிறைய ஷூட்டப் ஆயிருந்திருக்கும் கடைசி ஒரு 3-4 மாதங்களில். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் நமக்கு அமைஞ்சிருக்கு. சில பேருக்கு ஆஃபீஸ் மாறத்துக்கான அறிகுறிகள் நிறையா இருக்குது. உங்கள் ஆஃபீஸ் இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா எதிரே ஒரு பில்டிங்கில் கூட மாறலாம். அது கூட மாற்றம் தான். இல்லை நீங்கள் ஓப்பன் ஆஃபீஸில் இருக்கீங்க, நிறைய பேர் கூட வேலை செய்கிறீங்க, இப்போது உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் செட் ஆகும். அதனால் பாலிடிக்ஸ் கொஞ்சம் நிறையா குறையும். நான் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேங்க, எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்க கொஞ்சம் அகெயின் நிறையா நெட்வொர்க்ஸை நீங்களாக போய் தேடி கான்டாக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சமயம் ஒரு தேவையில்லாத அலைச்சல்கள் மாதிரி அமையலாம். பட் தேவையில்லாத அலைச்சலாக இப்போ நமக்கு தோணினாலும் அது மூலியமாக உங்கள் பேர் ஒரு 2-3 பேருக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிஸ்னஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இந்த மாதம் பெருசாக நெட்வொர்க் டெவலப் ஆகிற மாதிரி இல்லைனாலும் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ், பாசிட்டிவ் பிலீஃப்ஸ் உங்களை சுற்றி வரும். கொஞ்சம் பணப்புழக்கம் கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். அதை திருப்பி நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. படிக்கிற பசங்க கண்டிப்பாக இன்னும் நிறைய உழைப்பு போடணும். கடகராசி கொஞ்சம் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் நீங்கள் 1க்கு 4 வாட்டி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மார்ச், மே, ஏப்ரல், மேயில் இப்போ நீங்கள் போடுற உழைப்புக்கான ஊதியம் நமக்கு கிடைக்கும். அதனால் கான்ஃபிடண்ட்டாக நல்லா அவங்க முயற்சியை அதிகமாக போடுங்க. ஒரு விஷயம் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நம்மளோட பேச்சு. நமக்கு 2ல் கேது உட்காந்துருக்காரு. சும்மா டக்குன்ட்டு கடகராசினாலே பொதுவாக அப்படியே டக்குன்னு கட் பண்ணிட்டு தூக்கி போட்டு போடானாலாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆட்டிடியூடு. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் நமக்கு கடைசி ஒரு லாஸ்ட் இயரில். ஸோ கொஞ்சம் நம்மளோட விட்டு கொடுத்து போகிற தன்மைகள் ஜாஸ்தி பழகிக்கோங்க. உங்கள் ராகு 8ல் இருக்கிற ராகு உங்களுக்கு சொல்கிறதே என்னென்னா, யார் என்ன பேசினாலும் எது பாசிட்டிவ்னு பாருங்கள். எப்படி நம்ம விட்டு கொடுத்து போகலான்றதை யோசிங்க. எஸ்பெஷலி இன்லாஸ் சைடு உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும், ஹஸ்பண்டோட ஃபேமிலி, இல்லை ஒய்ஃபோட ஃபேமிலி, சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, ஃபாதர் இன்லான்னு யாரெல்லாம் இன்லாஸ் வராங்களோ அவங்ககிட்டலாம் கொஞ்சம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறைச்சிட்டு அவங்களுக்கு நம்மளால் என்ன சர்வ் பண்ண முடியும்னு பாருங்கள். கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் ஃபேமிலி லைஃப்பில் செட்டில் டவுன் ஆகும். பரிகாரமாக கண்டிப்பாக திங்கக்கிழமைகளில் சிவன் தரிசனம், கண்டிப்பாக ஆருத்ரா தரிசனம் மாதிரி சிவன் தரிசனம் திங்கக்கிழமைகளில் நீங்கள் வாரம் பண்ணுறது உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த வரக்கூடிய 4-5 மாதங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக உங்களுக்கு நிற்கும். வாழ்த்துக்கள்.